இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாக்ஸ் ப்ரீதிங்னு சொல்லுவாங்க. வெஸ்டர்னில் நான் நிறைய ஃபாரினர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த பேர் தான் கூப்பிட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவில் இந்த ப்ராக்டிஸோட பேர் ஜஸ்ட் கும்பக்கா அண்ட் ரீச்சக்கா. ஓகேங்களா? அதோட அர்த்தம் என்னன்னா, இன்ஹேல் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணுறது, எக்ஸேல் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணுறது, அவ்வளோதான். இது ஏன் இம்பார்ட்டன்ட்னு யோசிப்பீங்க. டெய்லியும் நான் இன்ஹேலும் எக்ஸேலும் பண்ணிட்டு தான் இருக்கேன், இது ஏன் யோகாவில் சொல்லி கொடுக்குறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்ம எமோஷன்ஸ் பிரெத்தில் ஒரு சேஞ்ச் பண்ணும். சரிங்களா? அழுதுட்டு இருந்தீங்கன்னா பிரெத் நார்மலாக போகாது, நான் அப்படி தானே அழுவோம். பிரெத்தும் அப்படி தானே போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம எமோஷன்ஸ் பிரெத்தில் நிறைய டிஃப்ரென்ஸ் பண்ணும். ஓகேங்களா? நம்ம இருக்கிற ரிஷியும் செயின்ஸும் யோகா பண்ணும்போது அவங்களுக்கு அது புரிஞ்சுது. ஸோ இமோஷன்ஸ் நம்ம பிரெத்தை சேஞ்ச் பண்ணிட்டு இருந்ததுன்னா நம்ம பிரெத்தை யூஸ் பண்ணி இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. ஸோ அதோட ஃபஸ்ட்டு இந்த இன்ஹேலும் எக்ஸேல் இந்த ஹோல்டில் பிடிக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் நிறைய இமோஷ்னலாக ஒரு கேரக்டராக இருந்தீங்கன்னா, இல்லை சடனாக ஒரு சுச்சுவேஷனில் நிறைய இமோஷன்ஸ் உடம்புல ஏறுதுன்னா, திஸ் பிரெத் இஸ் டெஃபினெட்லி உங்களுக்கு தான். சரிங்களா? ஸோ இந்த பிரெத் ப்ராக்டிஸ் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரெத் பண்ணும்போது உங்கள் பாஸ்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பைன் ஆல்வேஸ் நேராக இருக்கணும். இப்படி உட்காந்தா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்னு யோசிச்சுக்கோங்க. அந்த எலக்ட்ரிசிட்டியோட டிரான்ஸ்ஃபார்மர் சாஞ்சிருந்ததுன்னா இட் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். நம்ம பாடியும் அப்படிதான். நர்வஸ் சிஸ்டம் ஒரு ஸ்பைனல் கார்ட் தான் பிரெயின்லேருந்து மற்ற ஆர்கன்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துருந்தா அந்த கரண்ட் அது எலக்ட்ரிசிட்டி அது நர்வஸ் சிக்னல்ஸ் நேராகவே போகாது. ஸோ கம் அண்ட் சிட் நைஸ் அண்ட் ஸ்ட்ரெயிட். ஷோல்டர்ஸ் நல்லா ஓப்பன் பண்ணி உங்கள் காலையும் இஃப் யூ கேன், ஓகேங்களா, ஒரு ஹீல் நம்ம ஹிப் கிட்ட எடுத்துன்னு வரணும், இன்னொரு ஹீலும் நம்ம ஆங்கிள் முன்னாடி எடுத்துன்னு வரணும். இது அர்த்த சித்தாசனான்னு கூப்பிடுவோம். ஸோ ப்ரீதிங் டெக்னிக் இப்போ போகலாம். ஸோ இந்த ப்ரீதிங் டெக்னிக் எப்படின்னா, இன்ஹேலில் 4 செகண்ட்ஸ் எடுப்போம், பிரெத்தை ஹோல்டு பண்ணி 4 செகண்ட்ஸ் எடுப்போம், எக்ஸேல் 4 செகண்ட்ஸ், திருப்பியும் பிரெத் ஹோல்டு 4 செகண்ட்ஸ். ஒரு பாக்ஸ் மாதிரி யோசிச்சுக்கோங்க. பாக்ஸ் ப்ரீதிங்னு ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இன்ஹேல் 4 செகண்ட்ஸ், ஹோல்டு 4 செகண்ட்ஸ், exhale 4 seconds, hold again 4 seconds. So box breathing னு சொல்லுவாங்க. ஈஸியாக மெமரிக்கு வைக்கலாம். சரிங்களா? ஸோ வில் see the technique now. ஸோ ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு உங்கள் 2 கையும் முட்டி மேலே வச்சுக்கோங்க. ஓகே, சின் ஆல்வேஸ் parallel to the earth. இப்படி கீழே பார்க்கக்கூடாது, மேலேயும் பார்க்கக்கூடாது, ஜஸ்ட் நியூட்ரலாக வச்சுக்கோங்க. அப்போ தான் பேக் ஸ்பைனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது அந்த ப்ரீதிங் டெக்னிக் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நான் கவுண்ட் கொடுக்குறேன், எங்களோட சேர்ந்து ப்ளீஸ் ப்ரீத் பண்ணுங்கள். ரெடி? ஸோ inhale 4, 3, 2, 1, hold breath, 4, 3, 2, 1, exhale, 4, 3, 2, 1, breath hold பண்ணிட்டு 4, 3, 2 and 1. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ண போகிறோம். ரெடி? இன்ஹேல் ஸ்பைன் நேராக வரணும். இன்ஹேல் ஃபார் 4, 3, பாக்ஸோட லெஃப்ட் சைடு யோசிச்சுக்கோங்க, 2, 1, ஹோல்ட் பிரெத், 4, 3, 2, 1, எக்ஸேல், 4, 3, 2, 1, பிரெத் ஹோல்ட். ரெடிங்களா? 4, 3, 2 and 1. வெரி குட். ரொம்ப சிம்பிளான பிரெத் பட் வெரி எஃபெக்டிவ். கோவம் நிறைய வந்தால் எல்லாரும் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஜஸ்ட் கவுண்ட் யுவர் பிரெத் டில் 10ன்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் வே. உங்கள் எமோஷன்ஸ் எல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணி மைண்டை சாந்தியாக வச்சு வாழ்க்கையில் என்ன வந்தால் கூட ஈஸியாக பார்க்குற மாதிரி யூ கேன் ஹேண்டில் லைஃப். ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் வித் அஸ் அண்ட் என்ஜாய் த பெனிஃபிட்ஸ். அடுத்த வாட்டி பார்க்கலாம். தேங்க்யூ.